ஹாய் கைஸ், திஸ் இஸ் எஸ்கே. ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல்ஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் பாண்டி பீச் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் ஜீவிஸ் கம்யூனிட்டி இஸ்ரேலியன் மக்கள் வந்துட்டு அவங்களோட பண்டிகையான ஹனுக்காவை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செலிப்ரேஷன் வந்துட்டு நேற்று சாயங்காலம் ஒரு 4 மணி போல் இருக்கும். ஸோ இந்த செலிப்ரேஷன் என்னென்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்டுன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த நாட்டில் வந்துட்டு அந்த மக்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு நவம்பர் கடைசியிலேருந்து டிசம்பர் கடைசி வரைக்கும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு 8 நாட்கள் வந்து கண்டினியூஸாக வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் அ ஃபெஸ்டிவல். நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம தீபாவளி பொங்கல் கொண்டாடுற மாதிரி அங்கே வந்துட்டு இந்த ஹனுக்கா அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட். ஸோ மோஸ்ட்டாக அந்த ஜீவிஸ் கம்யூனிட்டிஸ் எங்கே இருக்காங்கன்னா இஸ்ரேலில் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு அந்த கூடியிருக்கிற 1000 பேர் இமிக்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா சிட்டிசனாக கூட இருக்கலாம். அந்த மக்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் லாங் பேரல் கன்னோட, ஒரு பெரிய ரைஃபிள்னு கூட வச்சுக்கோங்களேன், லாங் பேரல் கன்னோட அந்த இடத்த நோக்கி வர்றாங்க. அங்கே வந்துட்டு ஒரு சின்ன பாலம் இருக்கும், ஒரு வாய்க்கால் மாதிரி போகிற இடம் இருக்கும், அந்த இடத்த தாண்டுற மாதிரி ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்துக்கிட்ட நின்றுட்டு கண்ணில் பார்க்குற எல்லாரையும் வந்துட்டு சுடுறானுங்க. அதில் 2 பேரில் வந்துட்டு ஒருத்தன் அப்போ இன்னொருத்த மகன். அந்த 2 பேரில் வந்துட்டு ஒருத்தனை வந்துட்டு முன்னாடி கண்ணுக்கு தெரிஞ்ச முன்னாடி எல்லாரையுமே வந்துட்டு சுட்டுக்கிட்டே இருக்கானுங்க. பார்க்குற மக்கள் எல்லாரையும், குழந்தைங்க, பெரியவங்க அப்படின்னு யாரையுமே பார்க்காம அவனுக்கு பாட்டுக்கு வந்துட்டு சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட வந்துட்டு காயமாயிருக்காங்க. 15 பேர் இறந்தே போயிடுறாங்க. ஒரு 11 நிமிஷம் ஃபூட்டேஜ் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்குது. இவனுங்க முதல்ல இவங்க வந்து எங்கேருந்து வந்தாங்க, எந்த இடத்துல பொசிஷன் பண்ணுறாங்க, எத்தனை பேரை சுடுறாங்க, திரும்பவும் இவங்க வந்துட்டு எப்படி தப்பிச்சு போகிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தர் ஒரு வயசான ஒருத்தர் வந்து இன்னொருத்தனை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. அவனை வந்துட்டு பிடிச்சிடுறாரு. சுடுற ஒருத்தனை, அந்த 2 பேரில் ஒருத்தனை வந்துட்டு ஒரு மரத்துக்கிட்ட வந்து வச்சு பிடிச்சிடுறாரு. அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சைடில் போடுறேன். பட் இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது, அதனால பிளர்ராக போடுறேன். ஒருத்தனை இதில் வந்து அவனை பிடிச்சிடுறாங்க. இன்னொருத்தன் வந்துட்டு அவனை வந்து போலீஸ் வந்து சுட்டு பிடிச்சிடுறாங்க. ஸோ அவன் வந்து இறந்துடுறான், ஆன் த ஸ்பாட்லேயே வந்துட்டு இறந்துடுறான். இந்த கேப்சர் பண்ணாங்க இல்லைங்களா அந்த பையனை வந்துட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க, இன்வெஸ்டிகேஷனுக்காக. இது வந்து எதனால நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இன்னும் எத்தனை பேர் வந்துட்டு இந்த மாதிரி வரப்போகிறாங்க, இந்த இடத்துல ஏன் வந்துட்டு பாதுகாப்பு குறைபாடுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மோட்டிவ் என்ன, இவங்க மட்டும்தானா, இவங்களுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இன்னுமே நிறைய அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்த வண்டியில் வந்துட்டு ஒரு பாம் இருக்குது, ஒரு டெட்டனேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஒரு பாம் இருக்குது அப்படின்னு சொல்லியும் வந்துட்டு போலீஸில் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயத்தை காரணம் காமிச்சு இந்த விஷயத்தை வந்துட்டு ப்ரெஸ்ஸில் ரிப்போர்ட் பண்ணும்போது ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஆந்தனி ஆல்பனீஸ் வந்துட்டு சொல்கிறாரு, இது வந்து ஒரு கருப்பு நாள் ஆஸ்திரேலியாவில், இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, மக்கள் எல்லாரும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்க வந்த இடத்துல இந்த மாதிரி தவறு நடந்துருச்சு. ஸோ இதை வந்து இனிமேல் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த கன் கல்ச்சரை எப்படி இந்த நாட்டில் வந்துட்டு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அடுத்த கட்ட திட்டங்களை வந்துட்டு கொண்டு போகிறதா அவர் சொல்லியிருக்காரு. பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு இதுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த மக்களை வந்துட்டு இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு அவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்திலிருந்து மோஸ்ட்லி காமன் மக்கள், சிவிலியன்ஸாக வந்துட்டு நிறைய அஃபெக்ட் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேருங்கிறப்போ அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போன எல்லாருமே வந்து சொல்கிறது, ஒரு 2 பேர் வந்தாங்க, கண்ணை மூடிட்டு சுடுறாங்க, எங்களால் வந்துட்டு எங்கேயுமே ஓட முடியல, எங்களுக்கு தெரிஞ்ச கடைங்க வண்டிகளுக்கு பின்னாடி எல்லாம் போய் ஒழிஞ்சிக்கிறோம், எங்கள் குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல, ஓட வேண்டியதாக போயிடுச்சு, நாங்கள் சந்தோஷமாக இருக்க வந்தோம், பட் இந்த நாள் இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய துக்கங்களை வந்துட்டு பகிர்ந்துட்டு இருக்காங்க. காயம்பட்டவங்க வந்துட்டு வீட்டுக்கு திரும்ப வரணும்னு இறந்தவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறேன்.